சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து அவங்க கல்யாண வாழ்க்கை அதுக்கப்புறம் சேது வந்து அவங்க கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சு இதோட நான் போகிறேன் மாமா, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது மீனாட்சி வந்து கையை பிடிச்சிட்டு போக விடாமல் தடுக்கிறாங்க. மீனாட்சி, நீ வந்து என்கிட்ட பாசமாக நடந்துக்கிற, உங்கள் அண்ணனும் நல்லா தான் நடந்துக்கிறான், உங்கள் அப்பாவை விட நீங்கள் தான் எங்கிட்ட நல்லா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே அழகர் வந்து அழுதுகிட்டே இருக்கான். தமிழ் வந்து கிளாஸில் நடந்துகிட்ருக்கோம், அங்கே இருந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை ரொம்ப அழுதுன்னு சொல்லிட்டு தமிழும் வெளியே வருவாங்க. ஃபீட் பண்ணிட்டு கொடுத்தாலும் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். பாட்டி இது சரியில்லை, பேசாமல் இங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்களா, அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அடுத்த சீனில் மீனாட்சியை வந்து புவனா வந்து மலர்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. அவங்களும் கொல்லப்புறமா படுத்துட்டு காஞ்சிருக்க துணியெல்லாம் எடுக்க போகும்போது சேது வருவார். என் பிள்ளை எப்படி படுக்க வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து தேல் வந்து பக்கமாக போயிருக்குமா, அந்த தேல் கூட மீனாட்சியோட டவலில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக ஐஸ்வர்யாவும் வருவாங்க. முதல்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேலை கவனிச்ச உடனே அதை தட்டி விடுவாங்களா, சேது கீழே விழுந்துருவார். பச்சை பிள்ளைய கையில் வச்சுருக்கேன், இப்படி தட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி திட்டுவார். கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யா மயங்கி விழுந்துருவாங்க. பார்த்தா அதில் தேல் இருக்கும். ஐயோ தேல் கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க நம்ம சேது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.